2023 மே மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் மணிப்பூர்ல நடக்கிற எத்தனிக் வயலன்ஸ் இனக்கலவரத்தினால எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க? 250 பேர் இறந்து போயிருக்காங்க. 60,000 பேர் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. 60,000 people were displaced from their home. அப்ப இந்த டேட்டா நமக்கு என்ன கன்க்ளூட் பண்ணுது? லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் சொல்லலாமா? அப்ப லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர்னா அங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் சொல்லலாமா? அண்ட் நாளுக்கு நாள் குறையவே இல்லை, அதிகமாயிட்டே இருக்கு. டென்ஷன் ஹஸ் பீன் இன்க்ரீசிங். ஸோ வேற வழியே இல்லை, எந்த கட்சி ஆட்சி பண்ணுதோ அந்த கவர்மெண்ட்டை மாற்றணுமா? ஆனால் உங்களுக்கு தெரியும், எப்பெல்லாம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னோட ஃபங்க்ஷனை ப்ராப்பராக பண்ண முடியலையோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் டேக் ஓவர் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். அதுக்கு பேர் தான் என்ன? பிரசிடென்ட் ரூலா? ஆர்டிகல் 356 தானே. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் மணிப்பூரில் பிரசிடென்ட் ரூல் வந்துச்சுன்னு அர்த்தம், பிரசிடென்ட் சார்பாக அந்த ஸ்டேட்டோட கவர்னர் இதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையை பார்த்துப்பாரு. ஸோ மறுபடியும் இந்த பிரசிடென்ட் ரூலை தூக்குற வரைக்கும் சட்டமன்றம் ஒர்க் ஆகாது, சஸ்பெண்ட்ல இருக்கும். ஸோ பிரசிடென்டோட ரெப்ரஸன்டேஷனா கவர்னர் பார்த்துப்பார். ஸோ சேம் ப்ராசஸ் மணிப்பூர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. கவர்னர் ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்றாரு. கவர்னர் பேர் என்ன? அஜய் குமார். இந்தியாவோட பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்றாரு. ஸ்டேட் கவர்மெண்டால வயலன்ஸை கட்டுப்படுத்த முடியல, அதோட ஃபங்க்ஷன் சரியில்லை. அந்த ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணும், அப்ரூவல் பண்ணணும். அப்ரூவல் பண்ணிடுச்சு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே சொன்னதுனால பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டாரு? ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகல. தேர்ஃபோர் we are proclaiming the president rule in மணிப்பூர். அப்போ மணிப்பூரில் பிரசிடென்ட் ரூலை ப்ரொக்ளைம் பண்ணது சொன்னது யாரு? பிரசிடென்ட். இப்போ அவர் சொன்ன விஷயத்தை யார் அக்செப்ட் பண்ணிடணும்? பார்லிமெண்ட் அக்செப்ட் பண்ணணும். வித்தின் 2 months, 2 மாசத்துக்குள்ளவே அப்ரூவல் பண்ணணும். அப்ரூவல் பண்ணாதான் கண்டினியூ ஆகும், இல்லைனா கேன்சல் ஆகிடும். அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா கண்டினியூஸா 6 மாசத்துக்கு என்ன பண்ணலாம்? மணிப்பூரில் பிரசிடென்ட் ரூல் போட முடியும். பட் 6 மாசம் தான். 6 மாசம் முடிஞ்சதுக்கு என்ன பண்ணணும்? அகைன் அப்ரூவல் பண்ணணும். ஸோ அகைன் சம்மரைஸ் பண்ணலாமா? மணிப்பூரை ரன் பண்ண போகிறது யாரு? கவர்னர். மணிப்பூரோட அசம்பிளி ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. கலைச்சிட்டாங்களா? கலைக்கல. சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்களே தவிர கலைக்கல, டிசொல்யூஷன் பண்ணல. ஸோ அடுத்த ஒரு 6 மாச காலத்துக்கு மணிப்பூரோட சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகுது செக் பண்ணுவாங்க. இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அடுத்த எலெக்ஷன் வைப்பாங்க. அண்ட் இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும்ல, மணிப்பூர்ல பிரசிடென்ட் ரூல் போடுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இது 16வது முறை. இது வரைக்கும் 11 times பிரசிடென்ட் ரூல் வந்திருக்கு, இது 12th டைம். அப்ப என்ன ரீசன்? மணிப்பூர்ல ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி பிரச்சனை எதை பத்தி? 2 இனக்குழுக்கு நடுவில் பிரச்சனையா? ஒன்னு ட்ரைப்ஸ் மக்களா, குக்கி ட்ரைப்ஸ், இன்னொருத்தவங்க மெய்ட்டி பீப்புள். 2 இனக்குழுவுக்கு நடுவில் கலவரமா? ஏன் இந்த 2 மக்களும் சண்டை போடுறாங்க? வயலன்ஸ்க்கான ரீசன் என்ன? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் ஒரு கண்டெம்பரரி பாயிண்ட் சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச FMR, ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம். நம்ம நார்த் ஈஸ்ட் பார்டர்ல எந்த கண்ட்ரி இருக்கு? மியான்மார். நம்ம இந்தியாவுக்கும் மியான்மாருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் தான் அது ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம். அதாவது இந்தியாவில் பார்டர் இருக்கிற மக்களும் மியான்மார் மக்களும் ஓரளவுக்கு எத்னிக்கலி ஒரே குரூப், சொந்தக்காரங்க, நெய்பர்ஹுட். அதனால இந்தியாவோட பார்டர்ல இருந்து மியான்மாருக்கு போகிற ஒரு 16 கிலோமீட்டர் வரைக்கும் அதுக்குள்ள எந்த மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்தியாவுக்குள்ள வரதுக்கு விசா தேவையில்லை, ஃப்ரீயாவே இந்தியாவுக்குள்ள வரலாம். லாஜிக் புரியுதா? அந்த பார்டருக்கு இந்த பக்கம் 16 கிலோமீட்டர், இந்த பக்கம் 60 கிலோமீட்டர். இதுக்கு நடுவில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணிக்கலாம்? சொந்தக்காரர்களாக இருக்கிறதால, ஒரே இனமா இருக்கிறதுனால ஃப்ரீயா மூவ் பண்ணிக்கலாம். விசா எதுவுமே தேவையில்லை. ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஒரு பாலிசி எதை அதிகமாக்குது? மைக்ரேஷன் அதிகமாக்குமா? எந்த ஊர் மக்கள் அதிகமாக மைக்ரேட் ஆவாங்க? மியான்மார் தானே. என்ன ரீசன்? மியான்மார்ல கலவரம் ரொம்ப அதிகமாக நடக்குது. ஸோ மியான்மார்ல கலவரம் நடக்கிறதுனால இந்தியாவோட பார்டர்ல இருக்கிற இந்த 16 கிலோமீட்டருக்குள்ள இருக்காங்களே, இந்த 16 கிலோமீட்டர்ன்றது மாத்திட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் சொல்றேன், இங்க இருக்கிற நிறைய மக்கள் மணிப்பூர்ல, மிசோரம் எல்லாம் வந்து செட்டில் ஆகுறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா 40,000 மக்கள் மியான்மார்ல இருந்து மணிப்பூருக்குள்ள வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இந்த செட்டில் ஆனவங்க மோஸ்ட்லி யாரு? 2 பேர் பார்த்தோம்ல, குக்கி ட்ரைப்ஸ், இவங்களோட சொந்தக்காரங்க. ஸோ மணிப்பூர்ல வந்து குக்கி ட்ரைப்ஸ்க்கு தெரிஞ்ச மக்கள் ஒரு 40,000 பேர் இங்க செட்டில் ஆகுறாங்கன்னா இந்த ஸ்டேட்ல யார் டாமினேஷன் ஆயிடுவாங்க? குக்கி ட்ரைப்ஸ் தான் டவுன் ஆயிடுவாங்க, மெஜாரிட்டி அதிகமாக ஆயிடுவாங்க. யாருக்கு பிடிக்காது? மெய்ட்டிக்கு பிடிக்காது. ஸோ ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிமை உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்க. அதை அலோவ் பண்ணீங்கன்னா மியான்மார்ல இருக்கிற மக்கள் நிறைய பேர் மணிப்பூர் செட்டில் ஆகி மணிப்பூரோட டெமோகிராஃபி என்ன பண்றாங்க? மாத்துறாங்க. மெயின் ரீசன் யாருன்னா குக்கி மக்கள் தான். அவங்க தான் அலோவ் பண்றாங்க. யாரோட பாயிண்ட்? மெய்ட்டி பாயிண்ட். குக்கிஸ் என்ன சொல்றாங்க? அது பொய். அது இல்லீகல் மைக்ரன்ஸ்லாம் மணிப்பூருக்குள்ள வரவே இல்லை, மெய்ட்டி தேவையில்லாம குக்கி பேரை கெடுக்குன்னு சொல்றாங்க. இதான் கலவரத்துக்கான நிறைய ரீசன் ஒரு ரீசன். பட் எப்படி இருந்தாலும் கலவரம் பெருசாயிடுச்சு. ஸோ நம்ம ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிமை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிராப் பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும்ன்ற முடிவு எடுத்திருக்காரு. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் இப்போதைக்கு டெம்பரரியா மியான்மார்ல இருந்து மணிப்பூருக்கு சிம்பிளா இந்தியாவுக்கு வர்றதுக்கான கேட் இருக்கும்ல, ஃப்ரீ கேட் தானே, பாஸ்புக்லாம் தேவையில்ல. 43 பார்டர் கேட் இருக்கு. இந்த 43 பார்டர் கேட்ல ஒரு 22 கேட் இப்போ புதுசா அகைன் வித் நியூ சிஸ்டம் ஓபன் பண்ணிருக்காங்க. நியூ சிஸ்டம்னா புரியுதா? அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி மெஷர்ஸோட ஒரு 23 கேட், நியூ செக்யூரிட்டி மெஷர்ஸோட அகைன் ஒரு 22 கேட்டை ஓபன் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி உள்ள வரைக்கும்னா பயோமெட்ரிக் டீடைல்ஸ் தேவை, QR கோடு தேவை, பார்டர் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு பாஸ் சிஸ்டம் ஒன்று இருக்கு, இண்டிவிஜுவல்ஸ் ட்ராக் பண்றதுக்கு. அப்புறம் செக்யூரிட்டி லிஸ்ட் செக் பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஏதாவது இவங்களுக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் சம்பந்தமாக செக் பண்ணுவாங்க. பிளஸ் லோக்கல் போலீஸும் மானிட்டர் பண்ணுவாங்க. பட் இது ஃபுல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது யாரு? அசாம் ரைஃபிள்ஸ் குரூப். கரெக்டா? ஸோ ஃபைனல் அப்டேட், ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் பாலிசியை எப்போ வேணா ஸ்கிராப் பண்ணுவாங்க. பட் எப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது? 1968 ஆரம்பிச்சோம். இந்த கேட்லாம் போட்டோம்ல, இந்தியா பார்டர்ல இருக்கிற ஸ்டேட்டுக்கும் மியான்மர் மக்களுக்கும்
எத்தனிக்கலா கல்ச்சுரல் டைஸ் இருக்கு. ஸோ அவங்க ஃப்ரீயாக மூவ் ஆகி வரலாம். எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மக்கள்? ஃபர்ஸ்ட் 40 கிலோமீட்டர் இருந்துச்சு. இந்தியாவோட பார்டர்ல இருந்து 2 பக்கம் 40 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற மக்கள் 2 கண்ட்ரி மாறி என்ன பண்ணலாம்? மூவ் ஆகிக்கலாம். இந்த 40 கிலோமீட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. 2004 இந்த 40 16 ஆச்சு. இப்போ 2024 இந்த 16 10 மாறி போச்சு. இப்போ கிலோமீட்டர் குறைஞ்சு போச்சு. அந்த கேட்வே சிஸ்டம் மாறி போச்சு. செக்யூரிட்டி மெஷர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ பார்த்த விஷயங்கள் தான் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல வந்த மணிப்பூர் அப்டேட். பிரசிடென்ட் ரூல் இம்போஸ்ட் இன் மணிப்பூர் ஆஃப்டர் தி சிஎம் எக்ஸிட். இந்த ஒரு நியூஸ் அண்ட் அகைன் 4th பேஜ்ல ரைட் சைடில் இருக்குல்ல, 22 கேட்ஸ் அலோ ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்பிள் இன் இந்தியா மியான்மர் பார்டர். இந்தியாவோட ஒரு யூனிக் பாயிண்ட், நம்ம இந்தியன் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்க்கு வந்து பயங்கரமான டிமாண்ட். டாக்டர்ஸ் ஷார்ட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா தரமாட்டாங்க. ஸோ டாக்டர் ஷார்ட்டேஜும் அதிகம். அப்போ அதை ஃபில் பண்ணுறதுக்கு மெடிக்கல் சீட் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும்ல, பட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஒரு பக்கம் டிமாண்ட் ரொம்ப அதிகம் டாக்டருக்கு, பட் சீட் ரொம்ப ரொம்ப கம்மி. திஸ் இஸ் தி யூனிக் சேலஞ்ச் ஆஃப் இந்தியாவோட மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். அப்போ இந்தியாவோட மெடிக்கல் காலேஜில் சீட் எப்படி இருக்கு? ரொம்ப கம்மியாக இருக்கு. லிமிடெட் சீட் தானா, காம்படிஷன் எப்படி இருக்கும்? காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அந்த ஒரு சீட்டு வேல்யூ எவ்வளோ இருக்கும்? காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. மெரிட்ல கிடைச்சா கவர்மெண்ட் காலேஜ் போயிடலாம், பட் மெரிட்ல கிடைக்கல, பட் ஒன்று படிக்கணும்னு ஆசைப்படுறேன். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் போனால் மெடிக்கல் சீட்டு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும். அவ்வளோ காஸ்ட்டாக படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறாங்க? ஸோ மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் ஃபாரின் கண்ட்ரிஸ், உக்ரைனு, ரஷ்யா, சைனா. ஸோ அங்கே போயிட்டு மெடிசன் படிக்க போவாங்களே, நம்மளே பார்த்துருக்கோம். ஸோ வாட் இஸ் தி அல்டிமேட் பாயிண்ட்? மெடிக்கல் எஜுகேஷன் இஸ் ஹைலி இன்டர்கனெக்டட், இன்டர்நேஷ்னலி கனெக்டட், விச் மீன்ஸ் உங்களால் உங்கள் ஊரில் படிக்க முடியலன்னா ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு மெடிசன் படிச்சுட்டு வர முடியும். என்ன ரீசன்? ஃபாரின் கண்ட்ரீஸில் முக்கியமாக இப்போ சொல்லப்பட்ட ரஷ்யா, சைனாவில் மெடிக்கல் எஜுகேஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, லோ காஸ்ட். இது அட்வான்டேஜ். பட் லிமிடேஷன் இருக்கு. 2 லிமிடேஷன். நீங்க ஃபாரின்ல போய் படிக்கிறதுனால ஃபாரின் காலேஜ் எல்லாமே குவாலிட்டியா இருக்குன்னு அவசியம் கிடையாது. குவாலிட்டியா இல்லாதனால, டீச்சிங் குவாலிட்டி சரியில்லாதனால நீங்க அங்கே மெடிக்கல் எஜுகேஷன் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரீங்க வச்சுக்கலாம். இந்தியாவில் ஒரு ஃபாரின் எஜுகேஷனுக்கான ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு ஃபாரின்ல போயிட்டு மெடிசன் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து வரீங்களே, இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியன் எக்ஸாம் எழுதுறீங்களே, அதில் பாஸ் பண்ணுறது 25% தான். அப்போ 4 to 5 இயர்ஸ் நீ மெடிசன் படிச்சுட்டு வந்து இந்தியாவில் பாஸ் பண்ண முடியலன்னா மெடிசன் ஆகிறதுக்கு யூஸே கிடையாது. நீ ஃபாரின் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இந்தியாஸ் எஜுகேஷன் சிஸ்டம் இன் மெடிசன். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? குளோபல் முழுக்க போய் படித்தா எல்லா மெடிக்கல் காலேஜோட குவாலிட்டி நல்லா இருக்குமா? சில காலேஜ் எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் மெனி காலேஜஸ் புவர் இன் குவாலிட்டி. புவர் குவாலிட்டி மீன்ஸ் அந்த காலேஜில் ரெகுலேஷன்ஸே இருக்காது. ரெகுலேஷன்ஸே இல்லைன்னா அந்த காலேஜ் இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அதால் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ நீ படிக்கிற காலேஜில் குளோபல் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா அங்கே படித்து முடிச்சுட்டு உன்னோட ஹோம் கண்ட்ரிக்கு வரேன்னா உன்னோட மெடிசன் டிகிரியை ரெகக்னைஸ் பண்ண முடியாது, ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் ரியாலிட்டி. ஓரளவுக்கு ஸ்டோரி புரியுதுல? அகைன் ஷார்ட்டாக சொல்லணும்னா, குளோபல் ஸ்டாண்டர்ட் படி ஒரு 1000 மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டாக்டர் தேவைப்படணும். பட் இந்தியாவில் பாப்புலேஷன் எவ்வளோ? 1.4 பில்லியன் மக்கள். அப்போ அவ்வளோ மக்களுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்களா கேட்டால் இல்லை. டாக்டர்ஸ் ஷார்ட்டேஜ். அப்போ டாக்டர் சீட் அதிகமாக்கிட்டாங்களா கேட்டால் அதிகமாக்கல, ரொம்ப ரொம்ப கம்மியாக அதிகமாக்குறாங்க. ஸோ சீட்டு கம்மியாக இருக்கிறதுனால போட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருவேளை எக்ஸாமில் பாஸ் பண்ணலன்னா ப்ரைவேட் காலேஜில் படிக்கணும். அந்த காலேஜ் சீட்டு வந்து 50 லட்சம் 1 கோடி. அப்போ சீப்பராக மெடிசன் படிக்கிறதுக்கு நீ ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிற. திஸ் இஸ் தி இந்தியா சிச்சுவேஷன் சொன்னால் அப்படி கிடையாது. தி இந்தியன் சிச்சுவேஷன் மட்டும் கிடையாது. இந்த மெடிக்கல் சீட் ஷார்ட்டேஜ் எங்கெல்லாம் இருக்குது? டெவலப்டு கண்ட்ரிஸ் சொல்லப்படுற யூரோப்பில், யூஎஸில், இங்கே இருக்கிற காலேஜில் கூட மெடிக்கல் சீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ யூரோப்பில் இருக்கிற மக்கள் கூட, ஸ்டூடெண்ட்ஸ் கூட, யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபாரின் தான் படிக்கிறாங்க. அப்போ இப்போ பார்த்தோம்னா ஒரு டெம்ப்ளேட், லிமிடெட் மெடிக்கல் சீட், ஹைலி காம்படேட்டிவ், எக்ஸ்பென்சிவ் பிரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் சீட்ஸும் ரொம்ப கம்மி. இந்த டெம்ப்ளேட் த்ரூ அவுட் தி வேர்ல்டு பார்க்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிசன் படிக்க ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரி போவாங்க? டாப் டெஸ்டினேஷன் எது? ஃபர்ஸ்ட் ரஷ்யா தான். 2வது உக்ரைன், பிஃபோர் தி வார். இப்போ ஆஃப்டர் தி வார் ரொம்ப கஷ்டம், நிறைய பேர் வந்துட்டாங்க. ரஷ்யாக்கு ஏன் போகிறாங்க? 2 காரணம். ஃபீஸ் இஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் அண்ட் குட் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ரஷ்யா, உக்ரைன். 3வது கசகஸ்தான். என்ன ரீசன்? ஃபீஸ் ரொம்ப கம்மி. 4வது பிலிப்பைன்ஸ். என்ன ரீசன்? இப்போ சைனாக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மெடிசன் காலேஜில் இங்கிலீஷில் சொல்லி தரது ரொம்ப டஃப், லோக்கல் லாங்குவேஜில் இருக்கும். பட் பிலிப்பைன்ஸில் ஒரு காலேஜ் இருக்குன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷ் இருக்கும். அதனால இந்தியன்ஸ் கொஞ்சம் சூட் ஆகும். 5வது டாப் டெஸ்டினேஷன் சைனா. ஸோ இந்தியன்ஸ் போகிற டாப் 5 டெஸ்டினேஷன் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன். ஸோ சைனாக்கு போகிறதுக்கான காரணமும் லோவர் காஸ்ட் தான். ஸோ அடுத்து நிறைய கண்ட்ரி இருக்கு. நேபாள் இருக்கு, மொரிஷியஸ் இருக்கு, அண்ட் லாஸ்ட் கரீபியன் கண்ட்ரிஸ். நேபாளுக்கு ஏன் போகிறாங்க? நியர்பை இந்தியா. மொரிஷியஸ், கரீபியன் கண்ட்ரிஸ் ஏன் போகிறாங்க? மொரிஷியஸ்லையும் கரீபியன் கண்ட்ரிஸ்லையும் இருக்கிற சில மெடிக்கல் காலேஜஸ் இந்தியன்ஸ் ரன் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போகிறதான மேஜர் ரீசன் லோ ஃபீஸ் ஒன்று. 2வது, இந்தியாவில் இருக்கிற மாதிரி டஃபஸ்ட் எக்ஸாம் இந்த நீட் மாதிரி கிடையாது. அட்மிஷன் ப்ராசஸஸ் மோஸ்ட் ஈஸியர். அண்ட் ஓரளவுக்கு இந்த கண்ட்ரீஸில் இருக்கிற மெடிக்கல் எஜுகேஷன் ஓரளவுக்கு மாடர்னாக இருக்கும். கம்பேர் பண்ண முடியுதா இந்தியா கூட? இந்தியாவில் நீங்கள் டாக்டர் ஆகணும்னா நீட் எக்ஸாம் எழுதணும். நீட் எக்ஸாம் எழுது கிடையாது. காம்படிஷன் இஸ் மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம் இன் தி வேர்ல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 2024-25 லாஸ்ட் இயர் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ். பட் பாஸ் பண்ணது எடுத்துக்கிட்ட சீட் 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது 22 ஸ்டூடெண்ட்டில்
ஒரு ஸ்டூடெண்ட் தான் என்ன பண்ணுறாங்க, ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ நீட்டில் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மெடிசன் படிக்கணும்னா எங்கே போகலாம், ஃபாரினுக்கு போகலாம். ஃபாரினில் படிச்சுட்டு வந்தால் ஒரே ஒரு சேலஞ்ச், FMG, ஃபாரினில் மெடிசன் படிச்சுட்டு வந்த கிராஜுவேட்ஸ், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் இந்த எக்ஸாமை இந்தியாவில் எழுதணும். திரும்பி வரும்போது எப்படி நீட் டஃபோ சிமிலர்லி FMGயும் எக்ஸ்ட்ரீம்லி டஃப். 100 பேரில் 25 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஒரு 100 ஸ்டூடெண்ட் ஃபாரினில் படிச்சுட்டு வராங்கன்னா 25 பேருக்கு தான் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இன்னொரு ரீசன் இருக்குங்க, ஏன் ஃபாரினில் படிச்சுட்டு வந்து இங்கே பாஸ் பண்ண முடியலன்னா நிறைய ரீசன் இருக்கு. அதில் ஒரு ரீசன் லாங்குவேஜ் பேரியர். நீங்கள் போகிற கண்ட்ரியில் காலேஜில் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசுவாங்கன்னு அவசியம் கிடையாது, லோக்கல் லாங்குவேஜில் பேசலாம். லோக்கல் கல்ச்சரில் இருக்கும்போது உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் குறையுது, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடலாம். இது ஒரு பாயிண்ட். அண்ட் இன்னொரு ஆங்கிள், சில காலேஜ் வந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, பட் இங்கிலீஷில் சொல்லி தரதுனால மட்டுமே அது குவாலிட்டி காலேஜ் கிடையாது. சில மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ராப்பர் மெடிக்கல் டீச்சிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அகைன் ரிமைண்ட் பண்ணுறேன், கோயிங் அப்ராட் ஃபார் மெடிசன் இஸ் நாட் ஒன்லி ஃப்ரம் இந்தியா ஆர் பாகிஸ்தான். அதாவது இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ குளோபல் சவுத் இஷ்யூ. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் வெல்தி கண்ட்ரீஸ் ஆர் கோயிங் அப்ராட் ஃபார் ஸ்டடிங் மெடிசன். பிரான்ஸ், ஜெர்மனி, நார்வே இந்த கண்ட்ரீஸ்ல மெடிக்கல் சீட்டு ரொம்ப கம்மி. அங்கேயும் என்ட்ரன்ஸ் செம டஃப். எவ்வளோ டாக்டர் படிக்கணும் அப்படின்ற நம்பர் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அப்போ இந்த கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பிரெஞ்சு, ஜெர்மனு, டச்சு, நார்வேஜன் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் ரொமானியாக்கு, ஹங்கேரிக்கு, போலாண்டு இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் போய் படிக்கிறாங்க. ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸும் மற்ற ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு மெடிசன் படிக்கிறாங்க. ஈவன் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் எங்கே போறாங்க, அங்கே சீட் அதிகமாக இருக்கும், காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், காம்படிஷன் அதிகமாக இருக்கும், வெளியே போயிடலாம். போலாண்ட், அயர்லாந்து, UK, கரீபியன். ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன், ஈவன் ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளேயும் ஒரு நேஷனல் லெவலில் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் மெடிக்கல் எஜுகேஷன் இஸ் இன்டர்நேஷனல் கனெக்டட். இது ஒரு மார்க்கெட்டாக மாறுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு மெடிக்கல் எஜுகேஷன் இஸ் பிகமிங் ப்ராஃபிட் ஓரியன்ட், பிஸ்னஸ் ஓரியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், போலாண்டில், ஹங்கேரியில், உக்ரைனில் என்டையர் மெடிக்கல் ஒரு காலேஜ் கட்டுறது எதுக்குன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த காலேஜில் இங்கிலீஷில் மட்டும்தான் நடத்துவாங்க. அந்த காலேஜில் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். லாஜிக் புரியுதா? இப்போ போலாண்டில் இருக்கீங்கன்னா போலாண்டில் இருக்கிற லோக்கல் மக்களோட லாங்குவேஜ் நடத்தாமல் அந்த மக்களுக்கு சீட்டே கிடைக்காது. ஃபுல்லி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஒரு மார்க்கெட் மாதிரி வர வச்சு ஃபீஸ் அதிகமாக்கி நடத்துறாங்க. மெடிக்கல் எஜுகேஷன் இஸ் பிகமிங் தி ப்ராஃபிட் டிரைவன் இண்டஸ்ட்ரி. தே டோன்ட் ஃபாலோ கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஃபீஸ் வில் பி மோர் ஹையர். அப்போ மோஸ்ட்லி ஃபாரினில் படிக்கும்போது இந்த காலகட்டத்தில் குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம். இப்போ குவாலிட்டி கம்மியாக இருக்கும்போது உருவாகிற டாக்டர்ஸ் இருப்பாங்க, குவாலிட்டி கம்மியாக இருப்பாங்களே. அப்போ என்ன பண்ணலாம், அந்தந்த ஊரே டாக்டருக்கான சீட் அதிகமாக்கலாம்ல. ஏன் அதிகமாக்க மாட்டேங்கிறாங்க? வாட் இஸ் த ரீசன்? மற்ற காலேஜ் மாதிரி ஒரு நியூ மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இட் நீட்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஹாஸ்பிட்டல் தேவைப்படும், காலேஜ் மட்டும் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கட்டணும், லேப் கட்டணும், ஃபேக்கல்ட்டி, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒன்று. எல்லா காலேஜ்லையுமே ஒரு மெடிக்கல் அசோசியேஷன் இருப்பாங்கல்ல, அந்த மெடிக்கல் அசோசியேஷன் இருக்கிற டாக்டர்ஸோட எய்ம் என்ன, சீட்டை அதிகமாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நியூ சேஞ்சை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன்? நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா டாக்டர்ஸ் டிமாண்ட் ஆகிடும், டிமாண்டை குறைஞ்சிரும். டாக்டர்ஸ்க்கு சம்பளம் ஆகிடும், குறைஞ்சி போயிடும். அப்போ ரொம்ப சீட்டு கம்மியாக இருக்கும்போது தான் டாக்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட், சேலரி எல்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய சீட்டை கொண்டு வராதிங்க. ஸோ மெடிக்கல் அசோசியேஷன் ட்ரெடிஷனலாக பேக்வர்டாக இருக்கு. ஆஸ் யூஷுவல் சொல்கிற பாயிண்ட், நிறைய மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணால் குவாலிட்டி ஆகிடும், கம்மியாயிடும். ஸோ எந்த அளவுக்கு நிறைய வேகமாக மெடிக்கல் சீட் எக்ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆகிடும், டிஃப்யூஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு பேஸ் பை பேஸ் அதிகமாக்கலாம். ஸோ இந்த வருஷம் பட்ஜெட்டில் லாஸ்ட் 10 இயர்ஸை விட இந்த கடைசி 10 வருஷமா அதிகமாக்கி இப்போ மெடிசன் சீட்டை வந்து 130% சீட் அதிகமாக்கிட்டாங்க. மீனிங் புரியுதா? ஆல்ரெடி 100 சீட் இருக்குன்னா 10% எவ்வளோ, 10 சீட்டு, 100%னா இன்னும் எக்ஸ்ட்ரா 100. ஸோ 130% அதிகமாக்கிட்டாங்க. அதாவது கடைசி 10 வருஷத்துல எவ்வளோ சீட் அதிகமாக இருக்குன்னா 1.1 lakh நியூ மெடிக்கல் சீட் இன் MBBS அண்ட் PG அதிகமாக்கிருக்காங்க. 1 லட்சம் சீட்டை அதிகமாக்கிருக்காங்க. வாட் இஸ் தி மெயின் எய்ம்? ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறாங்களே, அந்த ஃபாரின் கண்ட்ரி டிபெண்ட் ஆகிற அந்த டிஃபரன்ஸை குறைக்கிறதா எய்ம். ஸோ மோர் மெடிக்கல் சீட், மோர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் இந்தியா. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அடுத்த 5 இயர்ஸில் 2025 2030 டோட்டலாக இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 75,000 மெடிக்கல் சீட்டை அதிகமாக்க போகிறாங்க. 2025 மட்டும் 10,000 சீட் மெடிக்கல் சீட் அதிகமாக்க போகிறாங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் இந்த சீட் அதிகமாக்க ஃபாரினில் போய் படிச்சுட்டு வர்ற மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் குறையும். பட் நான் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த 10,000 சீட்டு, 70,000 சீட்டு அதிகமாக்க போகிறது யார்? பப்ளிக் மெடிக்கல் காலேஜா இல்லை ப்ரைவேட் காலேஜா? அந்த டீட்டெயில் ஆர்டிக்கலை போட்டுல அதை பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிக்கலில் வந்த பாயிண்ட்ஸ் தான். தி ப்ராப்ளமேட்டிக் குளோபலைசேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். மெடிக்கல் எஜுகேஷன் குளோபலைசேஷன் ஆகிறதுனால இருக்கிற குவாலிட்டி செக்அப் என்ன அது பார்த்தாச்சு. அண்ட் பட்ஜெட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து இந்த பாட்டம் இருக்குல்ல, இந்த ஆர்டிக்கல் முக்கியம். சைனாஸ் டேம் ப்ராஜெக்ட் ஓப்பன்ஸ் தி ஃப்ளட் கேட்ஸ் ஆஃப் கன்சர்ன். ஆக்சுவலாக இதுக்கான ஒரு இன்ட்ரோ கிளாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா? ஒரு 3 monthsக்கு முன்னாடி நியூஸ் செக்ஷன் வந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது இந்தியா வச்சுக்கலாம். இங்கே சைனா இருக்குது, டிபெட் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு ரிவர் ஓடுதா, இப்படி போயிட்டு
இந்தியாவுக்குள்ள வருது. ஸோ இந்தியாவுக்கு வெளியே தான் ஸ்டார்ட் ஆகுது டிபெட்ல. இந்த ரிவருக்கு பேர் என்ன? எர்லாங் ஜாங்பூ ரிவரா? எஸ், டிபெட்ல அதுக்கு பேர். இந்தியாவுக்குள்ள வந்தோடனே அது பேர் என்ன? பிரம்மபுத்திராவா? ஓகே, உங்களுக்கு தெரியும். எப்போ ஒரு ரிவர் வந்து 2 கண்ட்ரிக்கு நடுவில் பாஸ் ஆகுதோ கான்ஃபிளிக்ட் வரதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. இப்போ என்ன கான்ஃபிளிக்ட்? சைனா இந்த ரிவர்ல இந்த இடத்துல ஒரு டேம் கட்ட போகுது. எதுக்கு டேம் கட்ட போகுது? சைனாவோட எக்கனாமிக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமாக தேவை. ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி டேம் கட்டி அந்த தண்ணியில இருந்து எலக்ட்ரிசிட்டி. அப்போ அந்த ரிவரோட பேசேஜ் என்ன ஆகும்? ஸ்டாப் ஆகுமா? அப்போ நேச்சுரலா இந்தியாவுக்கு வர்ற அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்ன ஆகலாம்? கம்மியாகலாம்ல. ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்தியாவுக்கான வாட்டரோட சோர்ஸ்ல முக்கியமான சோர்ஸ் பிரம்மபுத்திரா. இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அப்புறம் கீழே இருக்க பங்களாதேஷ். ஸோ இந்தியாவுக்கு 3ல் 1 பாகம் தண்ணி தர்றது பிரம்மபுத்திரா ரிவர். அப்போ அந்த ரிவர்ல டேம் கட்டும்போது இட் வில் அஃபெக்ட் தி இந்தியா தானே. ஸோ இந்த கான்ஃபிளிக்ட் பத்தி, இந்த கன்சர்ன் பத்தி தான் சென்ட்ரல் பேஜ் ஆர்டிகல். ஸோ கான்ஃபிளிக்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி சைனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துடலாம். உலகத்துல இன்னமும் கோலை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி உருவாக்குற கண்ட்ரிஸ் லிஸ்ட்ல டாப் லிஸ்ட்ல சைனா இருக்கு. சைனா இஸ் இம்போர்ட்டிங் மோர் கோல். அப்போ கோல் என்ன பண்ணுது? கார்பன் எமிஷன், கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக்குது. ஸோ ஒரு வழியே கிடையாது. சைனா கோல்ல இருந்து ரினியூபிள் எனர்ஜிக்கு மாற்றணும். ஒன் ஆஃப் தி ரினியூபிள் எனர்ஜி என்னது? ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. சைனாவோட 14th 5-year பிளான் 2021 2025 இந்த வருஷத்தோட அவனோட டார்கெட் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு கோல் எமிஷனை குறைச்சிட்டு, கார்பன் எமிஷனை குறைச்சிட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிக்கு மாறுறது தான் அவனோட மெயின் எய்மே. அப்போ அதுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்கு? அந்த டிபெட்ல ஓடுற ரிவர் ஓடுது. அந்த ரிவர் எலக்ட்ரிசிட்டி உருவாக்குனா ரினியூபிள் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகலாம்ல. அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன ரீசன்? ஹைட்ரோ பவர் இஸ் தி கிளீன் சோர்ஸ். எந்த எமிஷன் வராது, கிளைமேட் சேஞ்ச் உருவாக்காது. பட் ரிஸ்க் இருக்குது தானே. ஒரு ரிவர்ல ஒரு பெரிய டேம் கட்டுறீங்கன்னா ஒரு லார்ஜ் டேம்ன்றதே ஒரு சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் தானே. ஸோ இது வந்து சைனாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. வாட் இஸ் இந்தியாஸ் கன்சர்ன்? ஃபர்ஸ்ட், பிரம்மபுத்திரா இந்தியாவோட முக்கியமான ரிவர். இதுக்கு அந்த ரிவர்ல இருக்கிற தண்ணி வச்சுதான் நார்த் ஈஸ்ட்ல அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், ஃபிஷிங்கா இருக்கட்டும், டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற வாட்டர், இவ்வளவு விஷயம் பிரம்மபுத்திரா நமக்கு தருது. அப்ப இந்த ரிவரை சைனா கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா ஃபியூச்சர்ல டிராட் வரலாம், தண்ணி சுத்தமா கிடைக்காம எக்ஸ்ட்ரீம் வரலாம். இல்லைனா டேம்ல இருக்கிற தண்ணியை சைனா ஃபாஸ்ட்டாக திறந்து விட்டுச்சுன்னா ஃப்ளட்டும் வரலாம். என்ன பாயிண்ட் சொல்ற புரியுதுல? இந்தியாவோட கன்சர்ன் என்ன? 4 ஆங்கிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ரொம்ப பேசிக், நமக்கு தெரிஞ்ச ஆங்கிள். வாட்டர் ஃப்ளோ என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகும்ல, வறட்சி வரலாம், ஃப்ளட்டும் வரலாம். ஸோ 2 சிச்சுவேஷனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொன்னா, நேச்சுரல் வாட்டர் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ வாட்டர் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகுதுன்னா இந்தியாவோட நார்த் ஈஸ்ட்ல வாழ்ற மக்களோட லைவ்லிஹுட் ப்ராப்ளம். செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நேச்சுரலா ஓடிட்டு இருக்கிற ரிவர்ல ஒரு பெரிய டேம் கட்டுறது வழியாக அந்த பகுதியோட ஈகோ சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகும். இந்தியாவோட பயோடைவர்சிட்டிக்கும் ப்ராப்ளம் வரும். முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, பிரம்மபுத்திரா ரிவர்ல இருக்கிற யூனிக் ஸ்பீஷியஸ் அது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்தியாவுக்கு வாட்டர் அவைலபிலிட்டியில ப்ராப்ளம், பயோடைவர்சிட்டியில ப்ராப்ளம். இது எல்லாத்த விட இதை யார் ஹேண்டில் பண்றா? சைனாவுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இந்தியாவுக்குள்ள வர நிறைய ரிவர்ல ஆல்ரெடி சைனா டேம் கட்டியிருக்கு. 2 கண்ட்ரிக்கு நடுவில் வருதுல, அந்த ரிவருக்கு பேர் என்ன? டிரான்ஸ் பவுண்டரி ரிவர். ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மாறி வர ரிவர். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வச்சுக்கலாம். ஸோ இண்டஸ்ல டேம் கட்டியிருக்கு. ஸோ எங்கெல்லாம் டேம் கட்டியிருக்கோ அந்த ரிவர் பத்தின இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்பரன்சி தரது கிடையாது, டேட்டாவை தரது கிடையாது. அப்போ ஹிஸ்டாரிக்கலா பார்த்தாவே சைனாவோட மேனேஜ்மெண்ட்ல இந்தியாவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்போ ரிவரோட இன்ஃபர்மேஷன் தர மாட்டேங்கிறனா, வாட் இஸ் யுவர் மெயின் இன்டென்ஷன்? மோனோபோலைசிங் தி ரிவர். உங்களுக்கு யோசிக்க முடியுதா? வாட்டர்ன்றது ஜஸ்ட் ஒரு ரிசோர்ஸ் இப்ப கிடையாது. இட் பிகம்ஸ் தி ஸ்ட்ராட்டஜிக் டூல். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இஃப் யூ கண்ட்ரோல் தி வாட்டர், யூ கேன் கண்ட்ரோல் தி பீப்புள். ஸோ வாட்டர் பிகம்ஸ் தி ஜியோ பொலிட்டிக்கல் ரியாலிட்டி. ஒரு கண்ட்ரியை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இல்ல பயன்படுத்துறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டூலா வாட்டர் பயன்படுத்துறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், எப்பெல்லாம் 2 கண்ட்ரி நடுவில் ப்ராப்ளம் வருதோ அதை பத்தியான லீகல் பாயிண்ட்ஸ் எங்க இருக்கும்? யூஎன்ல இருக்கும். ஸோ யூஎன் என்ன சொல்லுது? யூஎன் வாட்டர் கோர்ஸ் கன்வென்ஷன் 1997 சொல்லிடுச்சு. இதோட மெயின் எய்ம் என்ன? ஒரு ரிவர் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த ரிவரை எல்லா கண்ட்ரி எப்படி யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கான ஃபார்முலா என்ன, அதை டிவைஸ் பண்ண கன்வென்ஷன். ஃபர்ஸ்ட் ரூல், வாட்டரை ஒரு கண்ட்ரி மோனோபோலைஸ் பண்ணக்கூடாது. உங்க கண்ட்ரில இருந்து தான் ரிவர் ஸ்டார்ட் ஆனதுனால நீங்க ஸ்டாப் பண்ணிக்க முடியாது, பிளாக் பண்ண முடியாது. ரிவர் ஷுட் பி ஷேர்ட் ஈக்குவலி. ஸோ ஃபேர் யூஸ் ஆஃப் வாட்டர், அதாவது ஈக்விட்டபிள் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மோனோபோலைஸ் பண்ண முடியாது செகண்ட் பாயிண்ட். நீங்க ஒரு டேம் கட்டுறீங்க, அது கண்டிப்பா அடுத்து அந்த ரிவர் போற ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு பாதிப்பு ஏற்படும்னா அது பண்ணக்கூடாது. நோ ஹார்ம் பிரின்சிபல். எந்த விதமான ப்ராப்ளம் வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஒர்க் ஆரம்பிக்கணும். தேர்ட் பாயிண்ட், எந்த விஷயம் பண்ணாலும் ப்ளீஸ் ஒர்க் டுகெதர். ரிவர் கோஆபரேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கண்ட்ரி, இந்த ரிவர் இப்படி வருது. இந்த ரிவர் இன்ஃபர்மேஷனை இந்த கண்ட்ரி கேட்குது, பட் இந்த கண்ட்ரி தர மாட்டேங்கிறானா தப்பு. இது யூ ஹேவ் டு ஒர்க் டுகெதர், யூ ஹேவ் டு ப்ரொவைட் தி ரிவர் இன்ஃபர்மேஷன். அப்போ இவ்வளோ ரூல்ஸ் இருந்தும் ஏன் ப்ராப்ளம் வருது? ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரியும். சைனாவும் இந்தியாவும் இந்த யூஎன் வாட்டர் கோர்ஸ் கன்வென்ஷன் 1997 சைன் பண்ணல. போத் கண்ட்ரீஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் தி கன்வென்ஷன். ஸோ தேர் இஸ் நோ எனி ஸ்ட்ரிக்ட் ரூல் ஃபார் சைனா அண்ட் இந்தியா. ஸோ சைனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? எங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நெய்பர்ஹுட் கூட கோஆபரேஷன் பண்ணுவோம். நாங்கள் ஒரு விஷயம் பண்றோம்னா அது மக்களுக்கு பெனிஃபிட் ஆக செக் பண்ணுவோம். பெனிஃபிட் ஆச்சுன்னா பண்ணுவோம். அந்த ரிவர் பத்தின ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ வாட்டரை முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ்டாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். சைனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ சைனா எவ்வளோ தான் சொன்னாலும் கோஆபரேஷன் பண்ணிக்கலாம், ஃபேர் யூஸாக யூஸ் பண்ணலாம் எல்லாம் சொன்னாலும்
இந்தியா கன்சென்ட் இருக்கு. என்ன ரீசன்? இந்தியா இஸ் ஏ டவுன் ஸ்ட்ரீம் கண்ட்ரி. அதாவது ரிவர் வந்து ஃபர்ஸ்ட் சைனாக்கு போயிட்டு அப்புறம் தான் இந்தியாவுக்கு வருது. எவ்வளவு சொன்னாலும் இவங்க டேம் கட்டுறாங்கன்னா அதோட இம்பாக்ட் டவுன் ஸ்ட்ரீம் கண்ட்ரிக்கு வரதான் செய்யும். ஸோ எப்போதுமே டவுன் ஸ்ட்ரீம் கண்ட்ரிக்கு வாட்டர் ரிஸ்க் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். எப்போ நினைச்சாலும் சைனாவால வாட்டர் சப்ளையை கண்ட்ரோல் பண்ண முடியும், கட் பண்ண முடியும். இட் கேன் பி யூஸ்ட் as தி பொலிட்டிக்கல் வெப்பன். ஸோ சைனா பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாச்சு, இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாச்சு. பின்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், உங்க டேம் கட்டுறோம்ல, இந்த ரீஜன் இஸ் ப்ரோன் டு எர்த்குவேக், ஹை ரிஸ்க் சீஸ்மிக் ஜோன். உங்களுக்கு தெரியும், போன மாசம் ஜனவரி 2025 டிபெட்ல எர்த்குவேக் வந்து 150 பேர் இறந்து போனாங்க. ஸோ இவ்வளவு ப்ரோனா இருக்கிற ஒரு ஏரியாவில் பெரிய டேம் கட்டுறது, மெகா டேம் கட்டுறது ப்ராப்ளம் தான். யோசிக்க முடியுதா? எர்த்குவேக் வந்துச்சுன்னா முதல்ல கொலாப்ஸ் ஆகிறது டேம் தான். டேம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கிற வாட்டர் ஆயிடும், ஃப்ளட் மாதிரி இந்தியாக்குள்ள வந்துடும். ஸோ இன்க்ரீசிங் ஃப்ளட் ஒரு காரணம், ஈகோ சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகுது, பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது. அப்போ இவ்வளோ விஷயம் நடக்கும்போது இந்த பாதிப்பு யாருக்கும் தான் வருது? பங்களாதேஷுக்கும் பாதிப்பு தான். ஏன்னா பிரம்மபுத்திரா என்ன பண்ணுது? இந்தியா ஆஃப்டர் பங்களாதேஷ் போகுது. பட் பங்களாதேஷ் கவர்மெண்ட் இஸ் பிகமிங் சைலண்ட். என்ன ரீசன்? ஷேக் ஹசீனா இருந்தாங்களே, அவங்க இருக்கும்போது பங்களாதேஷ் இந்தியா ஆட் ஏ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். இப்போ இவங்க இல்லாதனால இப்போ இருக்கிறவங்க இருக்காங்களே, நவ் பங்களாதேஷ் இஸ் கோயிங் க்ளோசர் டு சைனா. ஸோ பங்களாதேஷுக்கும் சைனாவுக்கும் டைஸ் ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது? ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ என்ன பண்ணாது? டேம் பற்றிலாம் பேசாது. அப்போ இந்தியா தனியாக மாட்டிச்சு. ஸோ வாட் இஸ் தி சிம்பிள் சொல்யூஷன்? எப்பொழுதுமே ஒரு கண்ட்ரி டிமாண்ட் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வி ஹேவ் டு கிரியேட் ரீஜனல் வாட்டர் அலையன்ஸ். எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் சைனாலேருந்து ஆரம்பிச்சு டிபெட்லேருந்து ஆரம்பிச்சு மற்ற கண்ட்ரிஸ்க்கு வருதோ, லோவர் கண்ட்ரிஸ், லோவர் ரிப்பேரியன் கண்ட்ரிஸ், லாஸ்டா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஈவன் பாகிஸ்தான். ஏன்னா சைனா, இந்தியா, பாகிஸ்தான் தனி வருது. இந்த எல்லா கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு வாட்டர் அலையன்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டான முடிவு எடுக்க முடியும். ஏ கலெக்டிவ் அக்ரிமெண்ட் would be more stronger. So what is the current update? சைனா ப்ராமிஸ் பண்ணியிருக்கு, டேம் கட்டுறதுனால இந்தியாவுக்கு வர வாட்டர் ஃப்ளோ குறையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் இந்தியா இஸ் நாட் ஃபுல்லி கன்வின்ஸ்ட். ஸோ ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான இயர்னா நீங்கள் எந்த இயரை சொல்லுவீங்க? 1998 சொல்லலாமா? ஏன்னா இந்த இயரில் தான் இந்தியாவோட வெப்பன் லிஸ்ட்டில் நியூக்ளியர் வெப்பனும் இருக்குது. இந்தியா நினைச்சா குளோபல் லெவலில் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 கண்ட்ரிஸ் இருக்கும். அந்த 5 கண்ட்ரிஸ் கிட்ட மட்டும் தான் நியூக்ளியர் வெப்பன்ஸே இருக்கு. அப்போ அந்த கண்ட்ரியை தவிர்த்துட்டு ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி கிட்ட நியூக்ளியர் வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்தியாவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்ன இயர் 1998. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம உருவாக்குற நியூக்ளியர் பவரை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலாக நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறதுக்குனே இந்தியா என்ன பண்ணுச்சு? ஒரு ஆப்ரேஷனே உருவாக்குச்சு, ஆப்ரேஷன் சக்தி. ஸோ 1974 ஃபர்ஸ்ட் டைம் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறோம், அண்ட் செகண்ட் டைம் 1998 பண்ணோம். இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், குளோபல் முழுக்க எல்லா கண்ட்ரிஸ் என்ன பண்ணுச்சு? இந்தியாவை அப்போஸ் பண்ணுச்சு. டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்ட மட்டும் தான் நியூக்ளியர் வெப்பன் இருக்கணும், மற்ற எந்த கண்ட்ரி யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் யாரும் ஃபியூச்சரில் நியூக்ளியர் வெப்பன், நியூக்ளியர் டெஸ்டிங் இது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுற கண்ட்ரிஸ் மேலே சாங்ஷன் போட்டுருவோம், அந்த கண்ட்ரி ஐசோலேட்டாக விட்டுருவோம், எந்த பொருளும் கிடைக்காது. ஸோ இந்தியாவை தனிமைப்படுத்தின ஒரு காலகட்டம்னா 1998. ஸோ அந்த சாங்ஷன்ல இருந்து இந்தியாவை வெளியே கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி பிரான்ஸ். சாங்ஷன் போட்ட கண்ட்ரி லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் இருக்கும், யூகே இருக்கும், நிறைய பேர் போட்டாங்க. பட் இந்தியா மேலே சாங்ஷன் போட வேணாம், அகைன் ட்ரேட் வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஆஃப்டர் 98 பிரான்ஸ் தான். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் டிஃபென்ஸ், டெக்னாலஜி அண்ட் ட்ரேட், இந்த 3 விஷயத்துலையும் பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கு. ஸோ 1998 இருந்து இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்தா 2024 இந்த 2 கண்ட்ரி எப்படி இருக்கு? ஒரு கண்ட்ரி வந்து எமர்ஜிங் ஸ்டார், ரைசிங் ஸ்டார், யார்? இந்தியா. இன்னொரு கண்ட்ரி பிரான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பெரிய பணக்கார கண்ட்ரி. இந்த 2 கண்ட்ரி என்ன பண்ண போறாங்க? ஜாயின் பண்ண போறாங்க. இந்த 2 கண்ட்ரியும் ஜாயின் பண்ணா குளோபல் லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உருவாக்க முடியும் அப்படின்னு மோடி பேசியிருக்காரு. இந்தியா அண்ட் பிரான்ஸ் குட் கிரியேட் ஏ குளோபல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த பாயிண்ட் ஏன் சொல்றாரு? மோடி பிரான்ஸுக்கு போயிருக்காரு, தெரியும்ல, ஏஐ சம்மிட். ஆக்சுவலா குளோபல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல செகண்டரிங்க. இந்தியாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு பிரான்ஸ் தேவை. என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் இந்தியாவோட மெயின் எய்ம் என்ன? மிலிட்டரி லெவலில் மற்ற கண்ட்ரியோட சம ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கு பிரான்ஸ் ஹெல்ப் தேவை. மிலிட்டரியில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணணும்னா பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும், அந்த ஹெல்ப் தேவை. ரெண்டாவது, இந்தியாவோட 2வது மிகப்பெரிய எய்ம் ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகணும், இதுக்கும் பிரான்ஸ் ஹெல்ப் பண்ணும். 3வது, இந்தியாவோட ட்ரேட் ட்ரீம், இந்தியாவில இருந்து வெஸ்ட் ஏஷியா தாண்டி இப்போ யூரோப்புக்குள்ளே பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு கண்ட்ரி பிரான்ஸும் இருக்குது. ஸோ மேசிவ் ட்ரேட் காரிடார் அதை உருவாக்குறதுக்கும் பிரான்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிலிட்டரிக்கு யூஸ் ஆகுது, எனர்ஜிக்கு யூஸ் ஆகுது, ட்ரேடுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் இப்போ ரீசென்ட்லி உக்ரைன் வார், காசா வார், இந்த மாதிரி முக்கியமான குளோபல் ஸ்ட்ராட்டஜி அப்போ என்ன முடிவு எடுக்கணும், அப்போ பிரான்ஸ் கிட்ட என்ன பண்றோம், டிஸ்கஸ் பண்றோம். அப்போ இந்த எல்லா விஷயத்துக்காக தான் மோடி என்ன பண்ணியிருக்காரு? பிரான்ஸ் போயிருக்காரு. ஸோ மோடி பிரான்ஸ் போறது இது 6வது முறை. பிரான்ஸோட ஹெட் மேக்ரான் அவர் இந்தியாவுக்கு 3 முறை வந்திருக்கிறார். விச் மீன்ஸ் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் we have strong relationship. ஸோ லிஸ்ட் பண்ணுவோம்ல நிறைய பார்ட்னர்ஷிப்ல, அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது? டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப். பட் இந்த டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்னா ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் கிட்ட இருந்து நாம வாங்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன மாறப்போகுது? பார்ட்னர்ஷிப்பாக மாறப்போகுது. அதாவது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மிசைல்ஸை கூட பிரான்ஸ்க்கு அனுப்புறோம். மேட் இன் இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ராக்கெட் லான்ச்சர் பிரான்ஸுக்கு தரப்போறோம். இப்போ இந்தியாவுக்கு பெனிஃபிட் தானே அது. ஸோ அதனால தானே பாயிண்ட் பண்றோம், ஒரு ஆள் கிட்ட இருந்து வாங்கல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப், இந்த வார்த்தை முக்கியம். நமக்கு அவங்க என்ன தருவாங்க? பிரான்ஸோட முக்கியமான ஒரு விஷயம் என்னது? ஃபைட்டர் ஜெட் தானே, ஏர்கிராஃப்ட் தானே, பேர் ஞாபகம் இருக்கா? ரஃபேல். ஸோ ரஃபேல் ஜெட்டை பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கிப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கு பிரான்ஸ் நடுவில் நேவி எக்ஸசைஸ், ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் வழக்கம் போல கண்டினியூ ஆகும். ஸோ 2 கண்ட்ரி என்ன பண்ணுது? மிலிட்டரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறது.
ஓகே, இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் திஸ் மீட்டிங். அண்ட் ரெண்டாவது, பிரான்ஸ்க்கு குட் நியூஸ் என்னது? இதுக்கப்புறம் பிரான்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ், நியூக்ளியர் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை உருவாக்க முடியும். என்ன பண்ணியாச்சு? இந்தியா பிரான்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அந்த நியூக்ளியர் லைபிலிட்டி லாவை திருத்தியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நியூக்ளியர் டேமேஜ் நடந்துச்சுன்னா காம்பன்சேஷன் யாரும் தர தேவையில்லை, எந்த கம்பெனி வைக்கிறதோ அது தர தேவையில்லை. ஸோ நிறைய கம்பெனிஸ் உள்ள வருவாங்க, பிரான்ஸ் கம்பெனிஸ் முக்கியம் உள்ள வரும். ரெண்டாவது அப்டேட். மூணாவது, பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து சின்னதாக மாத்திரம்ல ஸ்மால் மாடுலர் ரியாக்டர், இதுலயும் பிரான்ஸ் அட்வான்ஸ். ஸோ பிரான்ஸ் கிட்ட இருந்து இந்த ரியாக்டர் வாங்க போறோம். லாஜிக் புரிஞ்சா? இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடுவில் எப்படி மிலிட்டரி எக்ஸ்போர்ட் நிறைய நடக்க போதோ, சேம் லைக் தட் இந்தியாவுக்கும் பிரான்ஸ் நடுவில் சிவில் நியூக்ளியர் டீல் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நியூக்ளியர்ல இருந்து எனர்ஜி உருவாக்குற மக்களுக்கு பயன்படுற சிவில் நியூக்ளியர் டீல் அதிகமாகிட்டு இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, IMEC இந்தியாவில் உருவாக்குற ஒரு பொருள் மிடில் ஈஸ்ட்டுக்கு போகுது, அங்கிருந்து யூரோப் போகுதுல்ல, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடர், அதை பற்றியும் பேசியிருக்காங்க. அண்ட் இந்த மீட்டிங்ல ரெண்டு லீடர்ஸும் ஒரு பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா அண்ட் பிரான்ஸ் ரெண்டு கிரேட் பவர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போது வேற க்ளோஸ்லி அலைன்ட். பட் நாங்கள் ரெண்டு பேருமே we don't want to depend on one country. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு பாயிண்ட் இருக்கு, நோட் பண்ணிக்கலாம். ஒன்று, நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக ஒர்க் பண்ண போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, ரெண்டு கண்ட்ரியுமே ஏதோ ஒரு சூப்பர் பவரை டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். விச் மீன்ஸ் யூஎஸ்ஏனா அமெரிக்கா சொல்றது மட்டும் கேட்கணும் அவசியம் கிடையாது. நாங்கள் யூஎஸ்ஏ கூடயும் பேசுவோம், சைனா கூடயும் பேசலாம். இண்டிபெண்டன்ட் டிசிஷன். இந்தியா அண்ட் பிரான்ஸ் வாண்ட் டு ரிமைன் இண்டிபெண்டன்ட் இன் டிசைடிங் தி குளோபல் பாலிடிக்ஸ். இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம்? யூஎஸ்ஏ காசா பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கு. இப்போ அதே பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ண அவசியம் கிடையாது, ஈவன் பிரான்ஸ். ஸோ மோடியும் மேக்ரானும் மீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேக்ரான் இண்டிவிஜுவலா பிரஸுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அந்த பாயிண்ட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட் ரிலேட் ஆகுது. காசா ப்ராப்ளம்ல யூஎஸோட சொல்யூஷன் வந்து எங்களுக்கு செட் ஆகாது. காசா ப்ராப்ளமை ஹியூமனிட்டரியன் கிரைசிஸை பார்க்காம அது ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம் பார்த்து அந்த இடத்துல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வரும்னு சொல்றது தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூ. வி நீட் எ humanitarian intervention in Gaza, not real estate operation, which means USA சொல்றத யூரோப்ல இருக்க பிரான்ஸ் கண்ட்ரி கேட்கணும் அவசியம் கிடையாது. பட் அர்த்தம் கரெக்டா? லாஜிக் புரியுச்சா? இந்தியாவுக்கும் பிரான்ஸும் ஒன்னா சேர்ந்து மீட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, ட்ரம்ப் எடுக்கிற மோஸ்ட் ஆஃப் தி முடிவுகள், டெசிஷன்ஸ், டேரிஃப் அதிகமாக்குறது, ஒரு ஃபாரின் பாலிசில தனியா முடிவெடுக்கிறது, ரஷ்யாவை என்ன பண்ணலாம், சைனாவை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கண்ட்ரி முடிவு பண்ணுது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் விட்டு வெளியே வருது. இவ்வளவு வேலைகள் பண்ணும்போது இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. சப்போர்ட்டும் பண்ண முடியாது, பட் ஓப்பனாகவும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா யூஎஸ்க்கும் பிரான்ஸ் யூஎஸ்க்கும் என்ன இருக்கு? டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட் நிறைய இருக்கு. இப்போ எக்கனாமிக் பாலிசியும் பார்த்துக்கணும். இந்த ட்ரம்ப்போட இந்த அன்எக்செப்ஷனல் ட்ரம்ப்போட அன்பிரடிக்டபிள் பாலிசியையும் மேனேஜ் பண்ணணும். இது இன்னொரு சேலஞ்ச் இந்தியாவுக்கும் பிரான்ஸ்க்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் ஒரு குளோபல் பாலிடிக்ஸ்ல இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவா பிரான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அது கூடவே டிஃபென்ஸ் டெக்னாலஜி கோஆபரேஷனும் அதிகமாக போகுது. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் நான் வச்சுங்க, குளோபல் பாலிடிக்ஸ்ல நமக்கு ஒரு கண்ட்ரி க்ளோசஸ்ட் ஆலி அப்படின்னு கிடையவே கிடையாது. இப்போ இந்தியா யூஎஸ் எப்படி இருக்கு? க்ளோஸா இருக்கா? பட் 1971 யூஎஸ் இந்தியாவுக்கு தெரியாம சீக்கிரட்டா பாகிஸ்தான் வழியாக சைனா கிட்ட பேசியிருக்கு. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் பண்ணலாமா? யூஎஸ்ஏ, பாகிஸ்தான், சைனா ஒரு அலையன்ஸுக்கு சீக்கிரட்டா பேசிருக்குன்னா யார் எதிர்த்து? இந்தியா எதிர்த்து. அப்போ க்ளோசஸ்ட் அலைன் ஒன்று கிடையாது. போன வருஷம் இருந்தது, இன்னைக்கு இருக்காது. ஸோ there is no permanent friends in the global politics, only permanent interest. நமக்கு என்ன பர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் மாத்திட்டே இருக்கும். ஸோ இப்போ பிரான்ஸ் போயிருக்காரு, இப்போ அடுத்து பிரான்ஸ்ல எங்க போறாரு? யூஎஸ்ஏ போயிட்டாரா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்தியா யூஎஸ் என்ன பேசுறதை பார்க்கலாம். லாஸ்ட் 2 டேஸா நியூஸ் பேப்பர்ல சைனா பத்தி 2 நியூஸ் வந்துச்சு. ஒரு நியூஸ் வந்து சைனாவோட சொசைட்டி பத்தி, இன்னொரு நியூஸ் சைனாவோட எக்கனாமி பத்தி. 2 நியூஸும் ஸ்கிப் பண்ணிட்டேன், டைம் கன்ஸ்ட்ரைன்ஸால சொல்ல முடியல. பட் இப்போ ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். லாஸ்ட் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்ல சைனா வந்து ஒரு எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, அதுக்கு முக்கியமான ரீசன் என்னவா இருக்கும்? சைனாவோட ரூரல் பேங்கிங் செக்டர். மீனிங் புரியுதா? சைனாவில் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வில்லேஜ் ஏரியாவிலையும் ஒரு பேங்க் பார்க்க முடியும். சைனாவோட ஐடியா ஒரு பெரிய பேங்க் சாட்டிஸ்ஃபை பண்றதை விட சின்ன சின்ன ஏரியாவில் குட்டி குட்டி ஸ்மால் பேங்க் சொல்லுவாங்கல்ல, நிறைய ஸ்மால் பேங்க்ஸ் ஓப்பன் பண்ணா அந்த லோக்கல் ரீஜன் என்ன பண்ண முடியும்? லோன் தர முடியும், பிசினஸ் ஆரம்பிக்க முடியும், டெவலப் ஆக முடியும். இதான் சைனாவோட சிம்பிள் பாலிசி. பட் இந்த டைம்ல இப்போ ரீசெண்டா சைனாவோட ரூரல் பேங்கிங் செக்டர் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல மாட்டிருக்கு. நம்பர் வைஸ் சொல்லணும்னா அட்லீஸ்ட் ஒரு சைனாவோட ஒரு 4000 ஸ்மால் பேங்க்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் மீன்ஸ் வாட்? அவங்க கொடுத்த லோன் திரும்பி வரல. அதாவது எல்லா லோனுமே பேட் லோனா மாறிடுச்சு. இப்போ அந்த பேங்க் ரன் பண்றதுக்கு ஒரு ஸ்மால் பேங்க் இன்னொரு பேங்க் கிட்ட ஷார்ட் டேர்மா லோன் வாங்கி மேனேஜ் பண்ணுது. அந்த அளவுக்கு ஸ்மால் பேங்க்ஸ் ஃபார் சஃபரிங். அப்போ லோன்ஸ் எல்லாமே பேட் லோனா மாறிடுச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த 4000 பேங்க்கால லோன் தர முடியுமா? லோன் தர முடியாது. லோன் தர முடியாதுன்னா எக்கானமி என்ன ஆகலாம்? ஸ்லோ டவுன் ஆகலாம். ஆல்ரெடி இந்தியா பண்ண ஒரு சொல்யூஷனை ட்ரை பண்றாங்க. இந்த குட்டி குட்டியா இருக்கிற ஸ்மால் பேங்க்ஸ் என்ன பண்ணலாம்? ஒரு 3 இருக்குன்னா 3 என்ன பண்ணலாம்? மர்ஜ் பண்ணி கொஞ்சம் பெரிய பேங்கா மாத்தலாம். ஒரு பெரிய பேங்க்ல என்ன ஆகும்? கொஞ்சம் காசு பெருசா இருக்கும், இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ பேங்க்ல நடக்கிற ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு ஈஸியஸ்ட் வழி மர்ஜ் பண்றது. பட் ஆக்சுவலா இந்தியாவில் எப்படி பண்ணாங்கன்னா, ஒரு பேட் பேங்க் இருக்குன்னா இன்னொரு பெரிய பேங்கோட மர்ஜ் பண்ணிடுவாங்க. அவர் ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்? இந்த பெரிய பேங்கோட இது சேரும்போது ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். பட் இப்போ மெர்ஜ் பண்ணுறது இதுவும் ஸ்மால் பேங்க், இந்த பேங்க் ஒர்க் அவுட் ஆகல, இந்த பேங்க் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ எந்தெந்த ஸ்மால் பேங்க்ஸ்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுதோ அதை கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி
ஒரு 3-4 பேங்க் சேர்ந்து ஒரு பேங்க் மெர்ஜ் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்றாங்க. பட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, 2 சின்ன போட்டு முழுகுது, ரெண்டும் சேர்த்து ஒரே பெரிய போட்டா மாத்தினாலும் முழுக தான் செய்யும். ஸோ வீக்கர் பேங்க்ஸை மெர்ஜ் பண்றதுனால ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி சரியாகாது. அப்போ என்ன மாறும், லார்ஜர் ட்ரபிள்டு பேங்காக தான் மாறும். இப்போ அடுத்த பாயிண்ட், இந்த ஸ்மால் பேங்க்ஸ் ஏன் வீக் ஆச்சு? லோன் தான் மெயின் ரீசன். பட் பேங்கோட மெயின் பர்பஸ் லோன் தானே. பட் நிறைய கொடுத்துருச்சு லோன், அக்ரெசிவ் சொல்லுவாங்களே, அக்ரெசிவ் லோன்ஸ். யாருக்கு நிறைய லோன் கொடுத்தது? ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ்க்கு. பட் சைனாவில் இப்போ ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்கு. அதனால கடை வாங்கினாலும் திருப்பி தர முடியல, எல்லா லோன்ஸும் பேட் லோன்ஸாக மாறிடுச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி லோன் கொடுத்தது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இது கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்மால் பேங்க் இஸ் கனெக்டட் வித் தி லோக்கல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் கடை வாங்கின காசை திருப்பி தர முடியல, திருப்பி தரல. ஸோ கோவிட் வந்துச்சு, கோவிடுக்கு அப்புறம் ஜென்ரலாக கவர்மெண்ட் கிட்ட காசு இருக்காது, டெப்ட் இஷ்யூ இருக்கும். அந்த டெப்ட் இஷ்யூனால ஸ்மால் பேங்க் லோனை திருப்பி கட்ட முடியல. அதனால கஷ்டப்படுறது யாரு? ஸ்மால் ரூரல் பேங்க்ஸ். ஸோ இந்த மெர்ஜ் பண்ற பிளான் இருக்குல்ல, இது இப்போ கிடையாது, 2022 ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அப்போ ஐடியாலஜிக்கலி இந்த ஸ்மால் பேங்க் ஃபெயில் ஆனதுக்கான இன்னொரு ரீசன் என்ன சொல்லலாம்னா, வாட் இஸ் தி ஒரிஜினல் பர்பஸ் ஃபார் ஸ்டார்டிங் தி ஸ்மால் பேங்க்ஸ்? இந்த லோக்கல்ல இருக்கிற, ரூரல்ல இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றது, ஸ்மால் பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்றது. பட் ரெண்டு விட்டுட்டு லேண்ட் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் காசு கொடுத்து பேட் லோனா மாறிடுச்சு. ஸோ லாஸ் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் பர்பஸ், இது ஒரு காரணம் சொல்றாங்க. ஸோ இன் கன்க்ளூஷன், சைனா இஸ் கிளீனிங் அப் இட்ஸ் பேங்கிங் செக்டர். இந்த கிளீனிங் ப்ராசஸ், இந்த மெர்ஜிங் ப்ராசஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸை சரி பண்ணுதா இல்லை இன்னும் பெருசாகுதான்றது ஃபியூச்சரில் பார்க்கலாம். சைனாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் தே வாண்ட் டு பி சிங்கிள், விச் மீன்ஸ் சைனாவில் மேரேஜ் கெட்ஸ் டிக்ளைன்ட். வாட் இஸ் த ரீசன்? சேம் இந்தியா ப்ராப்ளம் தான். பட் இந்தியாவில் இன்னும் ஆரம்பிக்கல, சைனாவில் ஆரம்பிச்சிருச்சு. சைனாவில் காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் பிகமிங் ஹையர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு முடிச்சு வராங்களே ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ், ஜாப்ஸ் கிடைக்குது. பட் ஜாப்ஸ் வந்து ஸ்டேபிளாக இல்லை. உங்களுக்கு தெரியும் இல்லை, நமக்கு வர சம்பளம் கம்மியாக இருக்குது, ஜாப் இன்செக்யூரிட்டியாக இருக்குது, ஸ்டேபிளாக இல்லை. அப்போ மேரேஜ் பண்ணால் ஃபினான்ஷியல் பர்டன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ மேரேஜ் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் பர்டன் அதிகமாக கஷ்டப்படுறதை விட பீங் இண்டிபெண்டன்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சைனீஸ் யங்ஸ்டர் ப்ரையாரிட்டைசிங் தி தேர் ஓன் கேரியர் அண்ட் பர்சனல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ சைனீஸ் கவர்மெண்ட்டோட ரெஸ்பாண்ட் என்ன? ப்ரோ ஃபேமிலி கேம்பெயின். எந்த யங்ஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களோ, சைல்டு பர்த் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு ட்ரைங் டு கிவ் இன்சென்டிவ்ஸ். அப்போ இன்சென்டிவ்ஸ் கொடுத்தும் ஒரு யங்ஸ்டர் மேரேஜ் பண்ண விருப்பமா இல்லைனா, மெயின் ரீசன் மேரேஜ் பண்ணிட்டா தனி வீட்டுக்கு போகணும், ஹவுசிங் பிரைசஸ் அஃபோர்டபுளா இல்லை. அடுத்து சைல்டு கேர் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகம். அடுத்து எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகம். இந்த மூணுமே அதிகமாக இருக்கிறதுனால ஃபேமிலி பர்டனுக்குள்ளே வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. இது ஒரு ஆங்கிள். இன்னொரு பாயிண்ட், இன் ரியாலிட்டியில் சைனாவோட பாப்புலேஷனே குறைஞ்சிட்டு இருக்கு, ஷ்ரிங்க் ஆகுது. என்ன ரீசன்? சைனாவோட பாப்புலேஷன்ல 125 பேர் 60 வயசுக்கு மேலே. ஸோ ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க சைனாவில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சைனாவோட பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு. பட் இந்தியாவோட லாஸ்ட் 3 வருஷம் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இந்தியா ஹஸ் ஓவர் டேக்கன் தி சைனா இன் வேர்ல்ட்ஸ் பாப்புலஸ் நேஷன். யோசிக்க முடியல, ஒரு சைடில் ஓல்ட் ஏஜ் பீப்புள் அதிகமாகிட்டே இருக்காங்க, இன்னொரு சைடில் வருஷம் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் 20% மேரேஜ் ட்ராப் ஆயிருக்கு. 2023 ஒரு 7 மில்லியன் பேர் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா இந்த வருஷம் 2024 6 மில்லியன் தான் மேரேஜ் பண்ணிருக்காங்க. 1 மில்லியன் மேரேஜ் குறைஞ்சிருக்கு. ஸோ திஸ் ட்ரெண்ட் ஷோஸ் தி சைனாஸ் demographic crisis.